வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் மந்த்லி ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட யூடியூப் சேனல்ல கண்டினியூவா வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த சீரீஸ்ல நம்மளோட போர்ட்ஃபோலியோல தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆல்ரெடி நம்ம பை பண்ணி வச்சிருக்க ஷேர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஐடிசி, டாடா மோட்டர், ட்ரைடன், ஐஆர்எஃப்சி, ஈசி மை ட்ரிப், பேங்க் ஆஃப் பரோடா, டாடா ஸ்டீல், மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா, டாடா பவர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணிருக்கோம். ஸோ நம்ம பை பண்றப்பே இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ மினிமம் ஒரு 100 குவான்டிட்டியா பர் ஷேர் அப்படின்னு வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம். பட் நம்ம பை பண்ண எல்லா ஷேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு ரீசெண்ட் டைம்ல. இப்ப நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஐடிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணலாம். பட் இப்ப நம்ம புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோல நம்ம ஆட் பண்ண போற ஸ்டாக் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டாடா காஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு மந்த்லி அந்த 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா டாடா காஃபியோட ஷேர்ல தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டைம்ல டாடா காஃபி 282 அப்படிங்கிற இந்த பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கண்டினியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த மந்த் 10,000 rupees ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். சப்போஸ் நம்ம பை பண்ண பிரைஸுக்கு அகைன் கீழே 270 இல்ல 260, 250 இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்பையும் அப்படிதான் சொல்றோம். பட் நம்ம பை பண்ணதுக்கு அப்புறம் அதோட மூவ்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிருது. ஸோ டாடா மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13% வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்கு. பட் இது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 நம்ம ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணனாலதான் இந்த 629 அப்படிங்கிற இந்த பிரைஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இதோட கம்மியா தான் நம்ம பை பண்ணிருக்கோம். ஸோ ட்ரைடன் வந்து பாத்தீங்கன்னா 10% இருக்கு. ஸோ ஐஆர்எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 133% வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல இருக்கு. ஸோ மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சொல்லிட்டு இருந்தோம் நிறைய ஷேர்ஸ் பை பண்ணோம் அப்படின்னு. பட் 61% வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் டைம்ல இருக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர்ல நம்ம பண்ணணும். பட் மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கு அப்படிங்கறனால ஸோ இந்த டைம்ல வேணா மார்க்கெட் கொஞ்சம் கிராஷ் ஆனது அப்படின்னா ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாடா காஃபில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் பை பண்ணலாம். 10,000 rupees அப்படிங்கிறப்ப ஸோ டிவிடன் 283 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 ஷேர் வந்து பாத்தீங்கன்னா டாடா காஃபில வந்து நம்ம பை பண்ண முடியும். ஸோ 35 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியில வச்சுட்டு டாடா காஃபில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் அப்படின்ட்டு கொடுத்து நம்ம இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டைம்ல நம்ம பை பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோல புதுசா நம்ம ஆட் பண்ணிருக்க ஷேர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டாடா காஃபி தான் இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஃபண்ட் அப்படின்னு இப்ப நம்ம கரண்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா 185 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஈசி மை ட்ரிப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்க ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 185க்கு ஈசி மை ட்ரிப்ல வாங்கிடலாம். 185 டிவைடட் 39 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 4 ஷேர் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணலாம். ஸோ 4 ஷேர் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியில வச்சுட்டு ஸோ 4 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிடலாம். ஸோ இந்த மந்த்துக்கான 10,000 rupees வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,18,342 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ கரண்ட் டைம்ல ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 15,800 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் 31 rupees நம்மளோட டிமெட் அக்கௌண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப ஸோ நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோல நம்ம இந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புதுசா இன்னொரு ஸ்டாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க எல்லா ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்முக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வீடியோ கீழே ஆஞ்சல் ஒன் டிமெட் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.